ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நம்ம வந்து பேஸ் சிவன்கன்ல இருந்தே போடக்கூடிய ஒரு பாஸ்கெட்ல முக்கியமான ஸ்டெப் வந்து நம்ம ஒயர் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஸ்டெப்ல ரெண்டு மெத்தட் இருக்கு. நம்ம யூஸ்வலா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மெத்தட் எப்படி பண்ணணுங்கிறது தெரியாதவங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். இதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து என்ன கலர் நமக்கு வேணுமோ, பேக்கோட கலர்ல நம்ம போட்டிருக்க பேஸ் கலர்லயும் எடுத்துக்கலாம், அனதர் கலர், அது உங்களோட இஷ்டம். அதுல இந்த பேக்ல இந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஒயர் இந்த அளவுக்கு நம்ம இப்போ அளந்துக்கணும். இது போல அளந்து இந்த மீதி இருக்க ஒயரை வந்து இந்த நாட்ல ஆக்சுவலா இது நம்ம எதுக்கு இந்த மாதிரி மெத்தட் பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து கண் மாறாம வரணுங்கிறதுக்காக இது நம்ம பண்ணுவோம். இது ஒரு மெத்தட். இது யூஸ்வலா எல்லாருக்கும் தெரியும், பிகினர்ஸ் தெரியல அப்படிங்கிறவங்களுக்காக முக்கியமா இது நான் வந்து இப்ப சொல்றேன். இது மெத்தட் 1. இப்ப நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஒரு 2 to 3 knotsல வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது நமக்கு இந்த இடத்துல கொண்டு வந்துடணும். அதாவது இது 4 கார்னருக்கும் நம்ம பண்ணணும். இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வியூக்காக தான் காட்டுறேன். இப்ப இதை எப்படி பண்ணணும்னு நான் திரும்பவும் சொல்றேன். நம்ம வித் பேக்கோட வித்து முடிச்சதுலயும் நம்ம லென்த் ஸ்டார்ட் பண்ணதுலயும் ரெண்டுத்துக்கும் நடுவுல இது இருக்கணும். இந்த ரெண்டு கார்னர் நமக்கு இங்க ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகும் இல்லையா, அந்த இடத்துலதான் இது இருக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு சுத்தி வரும்போது ஒரு மூலையிலயும் நமக்கு கண் மாறும் போது அது கரெக்டா வரும். இப்ப இது வந்து ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் இன்னுமே ரொம்ப நீட்டா புரியும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. இதுல எப்படின்னா, ஜஸ்ட் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ற அளவுக்கு, உள்ள ஃபோல்ட் பண்ணி விடுற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டுட்டு, நல்லா பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பேக்கோடைய நீளம், இது இந்த அடியினுடைய அகலம். நம்ம வந்து பர்த் ஆர் வித்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதுல இந்த அளவுக்கு நான் விட்டுக்கிறேன். என்னுடைய ஆள்காட்டி விரல் அளவுக்கு ஒயர் விட்டுக்கிறேன். இதுல கரெக்டா நம்ம கூட சுத்தி வரும்போது எப்படிங்க நாட் பார்த்து போடுவோமோ அதே போல போட்டுக்கணும். இப்ப இங்க நமக்கு சாதா நாட் தான் வருது, அதனால நம்ம சாதா நாட்டை போட்டுக்குவோம். இதே போல நம்ம வந்து ஃபுல்லா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம பேஸ் போட்டிருக்கோமோ 10 or 15 எவ்வளவு நீங்க போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் நம்ம இதை ஸ்பீடா பார்ப்போம். ஸ்கிப் பண்ண முடியாது, ஸோ நம்ம ஸ்பீடா பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எல்லாராலையும் ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். அதை விட நமக்கு இதுல என்ன ஒரு பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து நம்ம ஒரு சைடுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 1.5 அடியாவது நம்ம ஒயர் எடுக்கும். சோ நம்ம 4 சைடும் 1.5 அடின்னு ஒரு 6 அடி ஒயர் நம்ம எடுக்கணும். நம்ம போடும்போது எல்லாம் சுத்தி அந்த 4 ஒயரையும் எக்ஸஸாவும் போடணும். கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் சோம்பேத்தனமா கூட இருக்கும். அதை ஸ்கிப் பண்ணணும், நமக்கு ஒயர் வேலை எல்லாமே மிச்சமாகணும்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். செகண்டரி நமக்கு பேஸ்ல ஒரு டிசைனும் மேல வந்து கரெக்டா ஒரு பேட்டர்ன் வரணும் அப்படிங்கும் போது அது வந்து இந்த மாதிரி மெத்தட்ல போடும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா அழகா வரும். கிட்டத்தட்ட நம்ம முடிக்க போறோம். அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இங்க எந்த அளவுக்கு விட்டோமோ அதே அளவுக்கு தான் இங்கேயும் நம்ம ஒயர் வந்து விடணும். கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்து நம்ம இந்த சைடும் அதே மாதிரி போட்டுட்டு இந்த ஒயர்ஸ் வந்து நம்ம இங்க கார்னர்ல சொருகிடணும். இல்ல 4 கார்னர்லயும் நீங்க ஒயரை சொருகிட்டு போடும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வர்றது வந்து ஈஸியா வரும். ஸோ நம்ம ஏன்னா இங்க வந்து ஸ்கிப் பண்ணிருக்கோம். ஒன்னு 2 மெத்தட். ஒன்னு ஒயர் வந்து எக்ஸஸா ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்றதுங்க வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். இதை ஃபாலோ பண்ணி தான் நான் நிறைய ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் நம்ம சேனல்ல உண்டு. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வேணும் அப்படின்னாலும், உங்களுக்கு என்ன மாதிரியான கூடை சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்றேன். தென் உங்களுக்கு ஒயர் கூட போட தெரியும், நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.